அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க துல்காதா மாதம் பிறந்து விட்டது. ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ் பயணத்துக்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த புனிதமிக்க காலகட்டத்திலே ஹாஜிகளுக்காக பல்வேறு செய்திகளை சொல்ல வேண்டும். அவர்களை வழி அனுப்பி வைக்கிற வகையிலே அவர்களுக்கு தேவையான சில முக்கிய தகவல்களை அவர்களுக்கு தர வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதோடு, கடந்த வார ஜும்ஆவிலே நாம் எதை மீதம் விட்டிருந்தோமோ அதை பூர்த்தி செய்துவிட்டு பிறகு இந்த நோக்கத்தையும் நிறைவு செய்ய நான் முயற்சிப்பேன் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு வருகை தருகின்ற சஹாபாக்களிடத்திலே அவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் சரி, அல்லது நபியவர்களின் தோழமையிலேயே இருப்பவராக இருந்தாலும் சரி, நபியவர்களது தர்பாருக்கு வரக்கூடிய அந்த தோழர்களிடத்திலே நபியவர்கள் இரண்டு விஷயங்களை மிகவும் குறிப்பாக அந்த இரண்டு விஷயங்களிலே கவனம் செலுத்துவார்கள் என்று கூறியிருந்தேன். அதிலே ஒன்றுதான், அவர்கள் வைத்திருக்கிற தலைமுடியிலிருந்து தாடியிலிருந்து அவர்கள் அணிந்திருக்கும் சட்டை, அவர்களது அணிந்திருக்கும் கீழங்கி, அவர்கள் அணிந்திருக்கிற மோதிரங்கள், அவர் அணிந்திருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நடை உடை பாவனை சகலத்திலேயும் அதனுடைய நிறம், அதனுடைய தரம், அதனுடைய முறை அனைத்திலேயும் கவனம் செலுத்துவார்கள். கவனம் செலுத்தி எது ஷரியத்துக்கு உட்பட்டது, எது ஷரியத்துக்கு அப்பாற்பட்டது, எதை அல்லாஹும் ரசூலும் அங்கீகரிக்கிறார்கள், எதை நிராகரிக்கிறார்கள், எதுவெல்லாம் மார்க்கத்துக்கு உகந்தது, எதுவெல்லாம் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டது, என்னென்ன காரியங்களால் அல்லாஹ் கோபிக்கிறான், என்னென்ன காரியங்களை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைகிறான், இதை அங்கே முன்வைப்பார்கள். திருத்துகின்ற, பக்குவப்படுத்துகின்ற, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்ற வேளையிலே மிக கவனமாக இருப்பார்கள். அதற்காக வந்தவர்கள் தானே. எனவே அந்த வேலையை மிக அழகாக நேர்த்தியாக செய்து முடிப்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முதல் விஷயத்திலே கவனம் செலுத்துவதோடு நபி அவர்கள் இதிலேயும் கவனம் செலுத்துவார்கள். சொல்லுவார்கள், இனி ஒரு காலம் வரும், அந்த காலம் இப்படி இருக்கும். இனி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உள்ள மக்கள் இப்படி இருப்பார்கள். இனி ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தினுடைய நெருக்கடி நிலை இப்படியெல்லாம் இருக்கும். இன்னொரு நேரம் வரும், அந்த நேரத்திலே இன்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்தேறும், இன்னென்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த நீங்கள் செய்ய போகிறீர்களோ அந்த கவலை தான் எனக்கு மிகவும் வாட்டி எடுக்கிறது என்பார். அடுத்து என்ன ஆகுமோ அதை நீங்கள் எப்படி சமாளிப்பீர்களோ அதை நினைத்துத்தான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதிலே கவனம் செலுத்துவார்கள். அப்படி நபி அவர்கள் சொன்ன செய்திகள் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்ற செய்திகளும் வருகின்றன ஹதீஸிலே. அப்படி நபி அவர்கள் நினைவுபடுத்திய, இனிமேல் நடைபெற வேண்டிய, நடைபெற போகிற எத்தனையோ செய்திகளை சொல்லி அதை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அப்படி ரிவாயத் செய்யப்பட்ட ஒரு ரிவாயத்து தான் 15 நிகழ்ச்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். இந்த 15 நிகழ்வுகளும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நடந்தேறும், அடுத்தடுத்து நடைபெறும். எப்படி நடைபெறுமாம்? நபி அவர்கள் அதற்கு உதாரணம் காட்டுகிறார்கள். கோர்க்கப்பட்ட மணிகள், அந்த கோர்க்கப்பட்டிருக்கிற மணியிலே அந்த கோர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நூல் அருந்து விட்டால், அந்த நூல் அருந்து விட்டால் எப்படி மணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக கொட்டி விடுமோ, அது வருவதிலே எவ்வளவு தீவிரமாக இருக்குமோ, அடுத்தடுத்து உதிர்வதிலே இடைவெளி இல்லாமல் உடனுக்குடன் வந்துடுமோ, அப்படி 15 விஷயங்களும் இந்த உலகத்திலே நடந்தேறும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 15 விஷயங்களிலேயும் நபி அவர்கள் நமக்கு படிப்பனை புகட்டுகின்றார்கள். அந்த 15லிருந்து எந்த ஒரு மனிதர் பாதுகாக்கப்படுவாரோ, அந்த 15 நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்று எவர் வாழ்ந்திடுவாரோ,
அவருக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தனியாக பாதுகாப்பு உண்டு. அவருக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தனியாக அவருக்கு கவனிப்புகள் உண்டு. அவருக்கென எந்த சிக்கலும் ஏற்படாது. எந்த சிக்கலிலும் அவர் சிக்கிக்கொள்ளவும் மாட்டார். அவருக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படாது. அவரது கல்வியில எந்த பயமும் இருக்காது, எந்த நெருடலும் இருக்காது, கவலைகளும் உண்டாகாது. எவர் வேண்டுமானாலும் எந்த துறையில் வேண்டுமானாலும் அவர்கள் உயர்ந்து வரட்டும். அவரின் மூலமாக ஏதேனும் பிரச்சனையாகுமோ, இவரின் மூலமாக ஏதேனும் பிரச்சனையாகுமோ, அடடா இவர் வந்துவிட்டால் நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா முடியாதா, நமது கடமைகளை நிறைவேற்ற முடியுமா முடியாதா, எப்படியெல்லாம் நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கவலைகளுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை பெரியவர்களே. கவலையே பட தேவையில்லை. நமது மார்க்கத்தின் பிரகாரம் நாம் அழகாக வாழ்ந்து வந்தால், நபி அவர்கள் சொன்னதின் பிரகாரம் நாம் நடந்து வந்தால், நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு எந்த தடையும் நமக்கு ஏற்படாது. இறைவன் தன் தரப்பிலிருந்து பாதுகாப்பை தருவான். யாருக்கு பயம், யாருக்கு கவலை? எவர் இந்த மார்க்கத்தை மதிக்கவில்லையோ அவருக்குத்தான் கவலை. நான் சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய அன்பர்களிடத்திலே சொன்னேன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை மதிப்பதில்லை, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கௌரவப்படுத்துவதில்லை, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதில்லை, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை காட்டி கொடுப்பவனாக, மாட்டி கொடுப்பவனாக, அபாண்டமாக பழி சுமத்தக்கூடியவனாக, குழப்பங்கள் விளைவிப்பவனாக இருக்கிறான். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு இவ்வளவு அநீதம் செய்கிற நேரத்தில் முஸ்லிம் அல்லாத ஒருவர் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்ன நியாயம்? ஒரு முஸ்லிமே மதிக்கவில்லை, முஸ்லிம் சமுதாயத்தை முஸ்லிம் மதிக்கவில்லை, இஸ்லாமிய அனுஷ்டானங்களை முஸ்லிம் மதிக்கவில்லை, பிறகு மற்றவன் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்ன நியாயம் என்று கேட்டேன். உண்மை அதுதானே பெரியவர்களே, உண்மை அதுதானே. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை காஃபிர் என்கிறான், அந்த முஸ்லிம் இந்த முஸ்லிமை காஃபிர் என்கிறார். இருவருமே காஃபிர் என்று சொல்கிற போது முஸ்லிம் எங்கே? இவருடைய பார்வையில் அவர் முஸ்லிம் இல்லை, அவர்களின் பார்வையிலே இவர்களும் முஸ்லிம் இல்லை. फिर कहां मुसलमान कहां है मुसलमान? முஸ்லிம் எங்கே? முஸ்லிம் இல்லை பெரியவர்களே, உண்மை முஸ்லிம் இல்லை. எனவேதான் கவலை, எனவேதான் பயம். உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து காட்டினால், உண்மை முஸ்லிம்களாக இருந்தால், தன் சகோதர முஸ்லிமை மதித்தால், தன் சகோதர முஸ்லிமின் உணர்வுகளை மதித்தால், தன் சகோதர முஸ்லிமை எந்த வகையில் நாம் கண்ணியப்படுத்த முடியுமோ அப்படி கண்ணியப்படுத்தினால், தங்களுடைய போதகர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், தங்களது ஆசான்களை கண்ணியப்படுத்த வேண்டும், தனக்கு போதித்துக் கொடுத்த ஆசிரியர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், தனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த அந்த முதலாளிகளை தொழிலாளிகள் கண்ணியப்படுத்த வேண்டும், நாட்டினுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டும், பொறுப்பில் உள்ளவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், ஆலிம் உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும், இமாம்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களை கண்ணியம் உள்ளத்திலே உயிரிலே உறைந்திருக்க வேண்டும், உள்ளத்திலே உணர்விலே கலந்திருக்க வேண்டும். பிறகு ரப்பின் தரப்பிலிருந்து எப்படியெல்லாம் உதவி வருகிறது பாருங்கள். ஆனால் அவைகள் எல்லாம் இல்லாத நேரத்திலே பிறர் ஒருத்தன் தன்னை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, மாற்று மதத்தார் தன்னை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, மாற்று மதத்தார் நம்முடைய உணர்வுகளுக்கு கண்ணியம் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையில் இது நியாயமாக இருக்க முடியும்? எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 15 விஷயங்களும் நடந்தேறுகிற நேரத்திலே, அந்த 15 விஷயங்களிலே யாரெல்லாம் சிக்குண்டிருக்கிறார்களோ அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும், அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். எதை எதிர்பார்க்க வேண்டும்? ரீஹன் ஹம்ரா, செந்நிற புயல் காற்றை எதிர்பார்க்கட்டும். செந்நிற புயல் காற்றை எதிர்பார்க்கட்டும், செந்நிற சூறாவளி காற்றை அவர்கள் எதிர்பார்க்கட்டும். அது மட்டுமல்ல, பூமியிலே புதைந்து போவதை எதிர்பார்க்கட்டும், உருமாற்றம் ஏற்படுவதை எதிர்பார்க்கட்டும், ஆங்காங்கே நிலநடுக்கங்கள் ஏற்படுவதை எதிர்பார்க்கட்டும். அவர்கள் எதிர்பார்க்கட்டும், வானத்திலிருந்து நெருப்பு மாறி பொழிவதை அவர்கள் எதிர்பார்க்கட்டும். எவ்வளவு கடுமையான வார்த்தை பெரியவர்களே! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது உம்மத்திலே உருமாற்றம் கிடையாது. ரப்பு என்னிடத்திலே உத்தரவாதம் தந்து விட்டான், உருமாற்றம் நான் செய்ய மாட்டேன். உருமாற்றம் செய்யப்பட்ட உம்மத்தினர்கள் கழிந்து விட்டார்கள். குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள், பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள், உடும்புகளாக மாற்றப்பட்டார்கள், எலிகளாக பெருச்சாளிகளாக மாற்றப்பட்டார்கள். உருமாற்றம் என்றால் குரங்குகள் மட்டும்தான் நமது நினைவில் இருக்கிறது.
ஆனால் ஹதீஸை புரட்டுகிற நேரத்திலே, அதனுடைய விரிவுரைகளை புரட்டுகிற நேரத்தில் கிடைக்கப்பெறுகிற விஷயங்கள் இவைகள் எல்லாம் எலிகள் கூட உருமாற்றம் செய்யப்பட்டவைகள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் உடும்புகள் இருக்கிறதே, அவைகள் கூட உருமாற்றம் செய்யப்பட்டவைகள் என்றார்கள். இது என்ன கறி என்றார்கள். உடும்பு கறி யா ரசூலல்லாஹ் என்று சொல்லப்பட்ட போது, அப்படியா, வேண்டாம் எடுத்து போங்கள் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே? நபியர்கள் சொன்னார்கள், உருமாற்றம் செய்யப்பட்ட பிராணிகளில் இதுவும் இருக்குமோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்றார். எனவே எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். உங்களுக்கு ஒத்துக்கொள்ளுமையானால், உங்களுக்கு ஒத்துக்கொள்ளுமையானால், உங்களது உள்ளவதை ஏற்றுக்கொள்ளுமையானால் சாப்பிடுங்கள். ஆனால் எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போங்க. இந்த உருமாற்றம் இருக்கிறதே எனது உம்மத்துக்கு கிடையாது. என் உம்மத்திலே அப்படி உருமாற்றம் செய்ய மாட்டேன் என்று ரப் எனக்கு வாக்களித்து விட்டான் என்றார்கள். இருந்தாலும் ஒட்டுமொத்த உம்மத்தை உருமாற்றம் செய்ய மாட்டேன் என்பதுதான் அங்கே கருத்தை தவிர, தனிப்பட்ட சில மனிதர்களை அவர்களை தண்டிப்பதற்காக வேண்டி இறைவன் இன்றும் உருமாற்றம் செய்வான் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து நமக்கு விளங்க வருவது. எனவே உருமாற்றம் உண்டு. அதே போன்றுதான் ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரை அப்படியே நான் உள்ளே இழுத்துக் கொள்ள மாட்டேன் பூமிக்குள்ளே, அது இந்த உம்மத்துக்கு கிடையாது. ஹஸ்ஃப் கிடையாது. ஹஸ்ஃப் என்றால் அப்படி இழுத்துக் கொள்வது, அது இந்த உம்மத்திலே கிடையாது. ரப்பின் மூலமாக நான் வாக்களிக்கப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தனிப்பட்ட மனிதன், அவனிடத்தில் அந்த 15 குணாதிசயங்கள் ஏற்பட்டு விட்டார். அந்த 15 விஷயங்கள் அவனிடத்தில் நிகழுமேயானால் அவனை பொறுத்த மட்டிலும் எந்த நேரத்திலும் அந்த நிகழ்வு ஏற்பட்டு விடலாம். எந்த நேரத்திலும் அவன் நிலநடுக்கங்களிலே சிக்குண்டு அவனது மரணம் நிகழலாம். எந்த நேரத்திலேயும் அவனுக்கு சூறாவளி காற்று ஏற்படலாம். சூறாவளி காற்று என்றால் புயல் காற்றை நாம் எப்படி விளங்குகிறோமோ, சூறாவளி காற்றடிக்கிற போது எப்படி நாம் உணர்கிறோமோ, அது மட்டும் சூறாவளி காற்றல்ல. ஒரு குடும்பத்தின் நிகழ்வை புரட்டி போடுகின்ற நிலைமை ஏற்பட்டால் அது ஒரு சூறாவளி தான். ஒரு மனிதனது தொழில்துறைகளை அப்படியே புரட்டி போடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அதுவும் அவனை பொறுத்த மட்டிலும் சூறாவளி காற்றுதான். அது ஒரு சூறாவளி அவனது வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவது. தனிப்பட்ட நிலையிலே நல்ல நிலையில் கொடிகட்டி பறந்த ஒரு பெரும் வியாபாரி புரண்டு போய் விடுகிறார். என்ன செய்வதென்றே திகைத்து போய் விடுகிற அளவுக்கு அவருக்கு பொருளாதாரத்திலே நெருக்கடி ஏற்பட்டால் அது அல்லாஹ் தருகின்ற சூறாவளி. எனவே ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சூறாவளி என்று என்ன வேண்டாம். அந்த 15 விஷயங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தால் இந்த தீய நிலைகளிலிருந்து நிச்சயம் நாம் விடுதலை பெறலாம். இல்லை என்றால் நபி அவர்கள் சொன்ன அந்த நிகழ்வுகள் எப்பொழுதும் ஏற்படலாம் பெரியவர்களே. எனவேதான் அந்த 15 3 விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். 15ஐயும் ஓரலாக முதலில் சொல்லிவிடுகிறேன் பெரியவர்களே. பிறகு விளக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் விளக்கி விடுகிறேன். இல்லை என்றால் சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிற போது சொல்லுகிறேன். ஒன்று என்ன, பொது பணங்களாக இருக்கக்கூடிய, பொது சொத்துகளாக இருக்கக்கூடிய, பலருக்கும் உரிமை இருக்கக்கூடிய ஒன்றை ஒரு தனி மனிதன் புழங்குவான். அல்லது ஒரு தனி மனிதனுக்குண்டான ஒன்றை, பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், சொத்துகளாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனுக்குரியதை அதை பொது பணத்தை போன்று பொதுவாக உரிமை கொண்டாடுவது போன்று அனைவரும் அதை உரிமை கொண்டாடி புழங்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த அநீதம் ஏற்படக்கூடாது. இனி இரண்டாவது என்ன, அவன் தருகின்ற ஜக்காத் இருக்கிறதே, அது அவன் ஏதோ குற்றம் செய்ததற்கு பரிகாரம் செய்வதை போன்று நிறைவேற்றுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தரப்படுகின்ற அந்த ஏழை நிதி இருக்கிறதே, ஜக்காத் இருக்கிறதே, குற்ற பரிகாரம் அல்ல. அவன் குற்றமே செய்யாதவனாக இருந்தாலும் அவன் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமையுள்ளவனாக இருந்தால் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதை மனமுவந்து சந்தோஷமாக ஏழை வாளிகளுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். இல்லாமல் தன்னுடைய குற்றத்துக்கு பரிகாரத்தை போன்றதை நிறைவேற்றுவான். அவ்வளவு உள்ளத்திலே கஷ்டம் இருக்கும். வேற என்ன செஞ்சு தொலைய கொடுத்துத்தானே ஆகணும். இல்லன்னா பல நோய்கள் வந்துரும் சொல்றாங்களே, பல வகையான நெருக்கடி வரும் சொல்றாங்களே, சிக்கல் வரும் சொல்றாங்களே என்று பயந்து தருவதற்கிறதே. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அவனும் இந்த தண்டனைகளை எதிர்பார்க்கட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி மூன்றாவது என்ன, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு வழிபடுவான் என்றால், தன்னுடைய தாய், தன்னை ஈண்டெடுத்த தாயை உதாசீனப்படுத்தி, தன்னை ஈண்டெடுத்த தாயை வேலைக்காரியை போன்றாக்கி தன் மனைவிக்கு அவன் கட்டுண்டு கிடப்பான். மனைவி இடத்திலே சிக்குண்டு கிடப்பான். மனைவின் காலடிதான் கதி என்று கிடப்பான். என்ன சொன்னாலும் செய்து முடிப்பான். தன் தாயை தூர எறிவான்.
தன் தாயை உதாசீனப்படுத்துவான். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். இனி நான்காவது என்ன பெரியவர்களே, துல்லிம லிகைரித்தீன், கல்வி கற்கப்படும், பெரும் பெரும் மேதாவிகள் உருவாவார்கள். ஆனால் நோக்கம் மார்க்கமாக இருக்காது. பெரும் பெரும் படிப்புகள் என்று இருக்கத்தானே செய்கிறது, படிக்கத்தானே வைக்கிறோம். படித்து படித்து முன்னேறி மேலே வருகிறான். மார்க்கத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவனது படிப்பை கொண்டோ அல்லது அந்த படிப்பினுடைய பிரயோஜனமாக மார்க்கத்துக்கு ஏதேனும் பிரயோஜனப்படுகிறதா என்று பார்த்தால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை கிருபை, ஒரு சிலருடைய படிப்பு, அந்த படிப்பினுடைய தாக்கம் மார்க்கத்துக்கு பிரயோஜனமாகிறது. அந்த படிப்பினுடைய பிரதிபலிப்பு மனிதர்களுக்கு பிரயோஜனமாகிறது. மனிதர்களுக்கு பல வகையிலே உபயோகமான படிப்பாக, நல்ல எண்ணத்தோடு சேவை மனப்பான்மையோடு செய்யப்படுகிற படிப்பாக இருந்தால் அவர்கள் இதற்குள்ளே வரமாட்டார்கள். இனி அடுத்து என்ன, அதுனா சதீகஹு அக்ஸா, அதுனா சதீகஹு அக்ஸா அபாஹு, தன் நண்பர்களை நேசனாக பக்கத்தில் வைத்துக் கொள்வான். தன்னுடைய தகப்பனை, தன்னை உருவாக்கிய தகப்பனை, தன்னை நிமிர்ந்து நிற்க வைத்த தகப்பனை, சிகரத்திலே கொண்டு போய் வைத்து சிங்காரித்த தகப்பனை தூர எறிவான். தன் தகப்பனை உதாசீனப்படுத்துவான், நண்பர்களை அருகிலாக்கிக் கொள்ளுவான். தன் தகப்பனை பார்த்து சொல்லுவான், என் நண்பர்கள் இருக்கிற இடத்திற்கு வரக்கூடாது என்று எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். அதையும் மீறி நீங்கள் வந்து வந்து போகிறீர்களே, எனக்கு கேவலமாக இருக்கிறது. நீங்கள் அங்கே வந்து போகிறீர்கள், என் நண்பர்கள் எல்லாம் நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். என் தந்தை என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. என் நிலை என்ன, என்னுடைய பொசிஷன் என்ன, என்னுடைய பதவி என்ன, எனது டிகிரி என்ன, நீங்கள் அந்த இடத்திலே வருகின்ற நிலை என்ன, நீங்கள் கட்டி இருக்கிற கைலி என்ன, நீங்க உடுத்தி இருக்கிற சட்டை என்ன, பார்க்கறதுக்கு பரகோலமா தெரியுது. நீங்க எதுக்கு அந்த இடத்துக்கு வர்றீங்க, நீங்க வர வேண்டாம் என்று தடுக்கிறான் தந்தை. இந்த நிலை வரும், இந்த நிலை வரும். அந்த நிலையிலே ஒருவன் சிக்குண்டு, இந்த நிலையிலே ஒருவன் சிக்கிக் கொள்வானையானால் அவனும் இந்த தண்டனை எதிர்பார்க்கட்டும். இனி அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார், லஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், பள்ளிகளிலே சப்தங்கள் அதிகமாகிவிடும். பள்ளிகளிலே சப்தங்கள் அதிகமாகும். பள்ளிகளிலே சப்தங்கள் அதிகமாகிவிடும் என்றால் என்ன தெரியுமா பெரியவர்களே? தேர்ந்தெடுப்பாக இருந்தாலும் பள்ளியில் வைத்துத்தான், வசூல் போக்குவரத்துகளாக இருந்தாலும் பள்ளியில் வைத்துத்தான், திருமண வைபவங்களை பள்ளியில் வைத்து நீங்கள் நடத்துங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது ஒரு சிலர் பள்ளியில் வைத்து திருமணம் நடத்துகிறார்கள் நபி அவர்களது சொல்லை மதித்து. ஆனால் அப்படி நடத்தப்படுகின்ற திருமணங்களுக்கு பிறகு அந்த பள்ளியிலே வைத்து எப்படி அவர்கள் மண்டபத்திலே நடந்து கொள்வார்களோ அப்படியே நடந்து கொள்கிறார்கள் பள்ளியிலே. அதை பள்ளி என்று அவர்கள் பராமரிப்பது கிடையாது, பள்ளி என்கிற மகத்துவம் இருப்பது கிடையாது. திருமணத்தை இங்கே வைத்திருப்பது இபாதத் என்கிற எண்ணத்திலே வைத்துவிட்டு வெளியேறுவது கிடையாது. அந்த பள்ளியிலே வைத்து கூச்சலும் சத்தமும் அந்த பள்ளியினுடைய மகத்துவம் கெடுகின்ற வகையிலே நடப்பது. ஏன், அதைவிட கொடுமை என்ன தெரியுமா பிரியவர்களே? பாங்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும், பேசிக்கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள் ஒரு ஜமாத்தா. காம சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும், பள்ளியின் ஓரத்திலே பேசிக் கொண்டிருப்பார்கள். பெரிய மனிதர்கள், வயதில் மூத்தவர்கள், அவர்களுக்கு நேரடியாக போய் சொல்லவும் முடியாது. குறைந்தபட்சம் இப்படி பயானிலே சொல்லுகிற போது கேட்கும் பாக்கியம் அல்லாஹ் அவர்களுக்கு தந்தால் அல்லாஹ் அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை தரட்டும். இல்லை என்றால் இந்த சூழலிலே, இந்த பிரச்சனையிலே அவர்களும் நிச்சயம் சிக்கொண்டு அல்லாஹ்வின் தண்டனைக்குரியவர்களாக ஆவார்கள். பாங்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டுமோ அதே முக்கியத்துவத்தை காமத்துக்கும் தர வேண்டும். காம சொல்லப்படுகிறது பெரியவர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பின்னால். எந்த அளவுக்கு பேச்சு நடக்கிறது என்றால், காம சொல்லப்படுகிற நேரத்திலே காம சொல்லிக் கொண்டிருந்தவருக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோமா இல்லையா, ஹய்யான ஸலா 2 தடவை சொன்னோமா, ஒரு தடவை சொல்லி இருக்கிறோமா, தடுமாற்றம் ஏற்பட்டு நின்று அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சுதாரித்து மீண்டும் சொல்லுகிறார் என்றால் அவரை எந்த அளவுக்கு சிந்தனை சிதறடிக்க வைக்கிறது அவர்களது பேச்சு. இவர்களும் இதற்குள்ளே சிக்குண்டு இவர்களும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்கள் ஆவார்கள் என்பதை மறந்துடக்கூடாது. பள்ளியிலே வைத்து பேசுவது அவ்வளவு சாதாரணமான குற்றம் அல்ல பெரியவர்களே. மறக்கவே முடியாத, மன்னிக்கவே முடியாத, ரப்பருடைய கோபத்தின் உச்சத்துக்கே கொண்டு செல்லக்கூடிய குற்றம் அது. ஆனால் அதை ஒரு குற்றமாகவே கருதாமல் செய்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. இனி அடுத்தது என்ன? ஷுரிபத்தில் ஹுமூர்,
ஷுரிபத்தில் ஹுமூர், நபி அவர்கள் சொல்றாங்க, வல்லஹரத்தில் கைனாத்து வல் மஆசிஃபு வத்தீபாஜு. நபி அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பாருங்கள். சாராயம் சர்வசாதாரணமாக ஆகிவிடும். ஒரு முஸ்லிம் வாலிப பையன் அவன் நிக்காக முடிஞ்ச பிறகு, நிக்காகுக்கு பிறகு ஒரு பார்ட்டி ஒண்ணு வைக்கிறான். தன் நண்பர்களை எல்லாம் கூப்பிடுறான். நான் குடிக்கிறது இல்ல சார், ஆனா என் நண்பர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்குவானுங்க, அவங்களுக்காக ஒரு பார்ட்டி, வேற ஒண்ணு இல்ல. கூச்சம் இல்லாமல் வந்து சொல்லுகிறான் ஹஸரத்திடத்திலே. கொஞ்சம் கூட அட மார்க்கத்தை போதிக்கின்ற ஒரு மகான், மார்க்கத்தை போதிக்கின்ற ஒரு ஆசான், மார்க்கத்தை போதிக்கின்ற பெரியவர்கள் இவர்களிடத்தில் வந்து சொல்லலாமா என்றால் அது ஒரு குற்றமே இல்லை என்பதை போன்று நினைத்துக் கொண்டு, நான் குடிப்பது தானே குற்றம், நான் என்ன குடிக்கவா செய்கிறேன், குடிக்கிறவங்களுக்கு கொடுக்கிறேன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், குடிப்பவனின் மீது சாபம் ஏற்படட்டும், பிறருக்கு குடிக்க வைப்பவன் மீது சாபம் ஏற்படட்டும், அதற்காக வேண்டி பாத்திரங்கள் கொண்டு வரக்கூடியவனுக்கு சாபம் உண்டாகட்டும், அதை ஊற்றக்கூடியவனுக்கு சாபம் உண்டாகட்டும், அதை பிறருக்கு தந்து மகிழ்பவனுக்கு சாபம் உண்டாகட்டும். அது வைக்கப்பட்டிருக்கிற டேபிளை கூட நீங்கள் சுத்தமான டேபிள் என்று மற்ற ஹலாலான உணவை கூட வைத்து சாப்பிடாதீர்கள். அது புழங்கப்பட்ட டேபிள் இருக்கும் அல்லவா, அந்த டேபிளை கூட ஹலாலுக்கு பயன்படுத்தாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அது ஹராமுக்கு பயன்பட்டு விட்டது, எனவே அதை ஹலாலுக்கு கூட பயன்படுத்தாதீர்கள் என்றார்கள். அந்த குவளை இருக்கிறது அல்லவா, அந்த குவளை, அந்த டிசைன் இருந்தாலே போதும், அந்த குவளையை நீங்கள் ஹலாலான பாயாசத்தை கூட ஊத்தி குடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அந்த குவளைகளை நீங்க விற்கவும் செய்யாதீங்க. அந்த குவளை இருக்கிறது அல்லவா, அது கூட லானத்தை ஏற்படுத்தும், சாபத்தை வரவழைக்கும் சொன்னாங்க. அதிலே நீ ஹலாலான பானத்தை கூட ஊற்றி குடிக்காதே, அதுவும் கூட உனக்கு சாபத்துக்குரிய செயல்தான். எவ்வளவு கடுமையான எஃபெக்ட் உள்ளது பெரியவர்களே, சர்வசாதாரணமாகிவிட்டது. ஏன் வாலிபர்கள் பிறருக்கு கொடுத்து மகிழ்கின்ற இந்த வாலிபன் இருக்கிறானே, 2-3 முறை கொடுத்து மகிழ்வான், பிறகு குடித்து மகிழ்வான். அவனது நிலை அப்படித்தான் மாற்றப்படும். பிறகு அவன் குடிகாரனாக மாற்றப்பட்டு குடும்பம் சீரழிக்கப்பட்டு அந்த பெண்ணோடு நிம்மதியாக வாழ முடியாமல் போய் சீரழிந்தவனாக மாறுவது உறுதி. அவனிடமிருந்து பிறக்கிற பிள்ளைகள் சீதேவித்தனம் உள்ள பிள்ளைகளாக இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதே போன்றுதான் லஹரத்தில் கைனாத், பாட்டு பாடக்கூடிய பெண்கள் வந்துடுவார்கள். பாட்டு பாடக்கூடிய பெண்கள், பாட்டும் ஆட்டமும் பாட்டமும் தானே இன்னைக்கு உற்சாக பானங்களாக விட்டது. பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளின் டேலண்ட்டை வெளிப்படுத்துகின்ற ஒரே காரியம் பாட்டு பாடக்கூடிய பிள்ளையா, ஆட்டம் ஆடக்கூடிய பிள்ளையா, நாட்டியா ஆடக்கூடிய பிள்ளையா, பாடக்கூடிய பிள்ளையா, அந்த பிள்ளைகளுடைய டேலண்ட்டை இதை வச்சுதான் முடிவெடுக்கிறதா? ஒரு பிள்ளையினுடைய உற்சாகத்தையும் அந்த பிள்ளையிடத்திலே உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்கு இதுதான் உரைகள். பெரியவர்களே, இதிலே நம்ம இஸ்லாமிய பிள்ளைகளை கொண்டு போய் விட்டு அந்த இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய பிள்ளைகள் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று ஆசிக்கிறானே, இவனது உள்ளத்திலே ஈமான் இருந்தால் இந்த காரியத்தை செய்வானா? இதிலே சிக்கொண்டிருப்பவனுக்கு இந்த தண்டனைகள் எல்லாம் வந்துடும் உறுதி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் வல்லஹரத்தில் மஆசிஃப், நபி அவர்கள் சொன்னார்கள், மியூசிக்குகள் அதிகமாகி விடுங்க. மியூசிக்குகள் எதுல பார்த்தா மியூசிக், தொழுகையில பார்த்தா ரொம்ப கொடுமை. அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருக்கிற நிலையில உடனே பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவருடைய செல்போன் அடிக்குது. ஆனா அவருடைய தொழுகை மட்டும்தானே, உடனே அவர் தொழுகையை முறிச்சு அதை ஆஃப் பண்ணாருன்னா அடுத்தவங்களுடைய தொழுகைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுமா இல்லையா? அப்படியே விட்டு இருக்கிறாரு. மிச்சம் இருக்க 2 ரக்காத் இருக்கு, அது மாட்ட அடிச்சுக்கிட்டே இருக்குது. இமாம் உட்கார்ந்தவர் அத்தஹியாத்தை ஓதி முடிச்சுட்டு எந்திரிக்கணும்ன்றத மறந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். வெறும் முதல் இருப்பிலே அத்தஹியாத்தை மட்டும்தானே ஓதணும். அத்தஹியாத்தை மட்டும் ஓதிட்டு எழுந்திருக்க வேண்டிய அந்த தொடர்பு, அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இந்த தொடர்பை இந்த சத்தம் வந்து தடுத்து இடையிலே திரையாக மாறி அவரது தொழுகையிலே தடையாக ஆகி எழுந்திருப்பது நினைவில்லாமல் அமர்ந்திருக்கிறார். பள்ளிக்குள்ள மியூசிக், விக்கிர்ல மியூசிக், பிக்கிர்ல மியூசிக், அனைத்திலே மியூசிக். அந்த மியூசிக்குகளை யாருமே ஒரு குற்றமாக எடுக்கிறது இல்லை, அது மாட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு இமாம் என்னிடத்துல சொன்னார், ஹசரத் கண்ராவி ஹசரத், நம்ம மியூசிக் சொல்லவுமே மியூசிக் வைக்காம ஒருத்தர் அசான் வச்சிருக்கிறார், இன்னொருத்தர் ஹரம் ஷரீஃப்ல நடக்கிற தொழுகைய ஒருத்தர் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார், அதை ரிங் டோனாக ஆக்கி வச்சிருக்கிறாராம். உடனே தொழுகையில் இருக்கிற நிலையில அது என்ன செய்யுது, அல்லாஹு அக்பர் சொன்னீங்க, 4-5 பேர் அல்லாஹு அக்பர் எந்திரிச்சிட்டாங்க. இமாமே சொல்லல, அவங்க எந்திரிச்சிட்டாங்க.
அதுக்கு பிறகுதான் இது பக்கத்தில் இருக்கிறவருடைய ரிங்டோனுங்கன்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. நினைத்து பாருங்கள், தொழுகையில எவ்வளவு விளையாட்டு பெரியவர்களே. கேட்டால் என்ன சொல்லுவார்கள், நாங்கள் அதான் தாங்க வச்சிருக்கிறோம், நாங்க என்னங்க தொழுகை தானங்க வச்சிருக்கோம், வச்சது நல்லதுதான், அது அடிச்ச இடம் தான் சரியில்லை. தொழுகைக்கு பின்னால இமாமுக்கு பின்னால் இருக்கிற போது இது எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது பெரியவர்களே, சிந்திக்க வேண்டும். அதே போன்றுதான் நபியர் சொன்னார்கள், அந்த காலகட்டத்திலே கடைசியிலே வருகின்றவர்கள் தங்களை உருவாக்கிய பெரியவர்கள் உத்தமர்களை சாதாரணமாக, கேவலமாக, ஏளனமாக அவர்கள் செய்த சேவைக்கு மதிப்பளிக்காமல் பேசுவார்கள். அப்படித்தானே பேசுகிறார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி அவர்கள். இந்த இருவரை நீங்கள் பின்பற்றினால் சுவனம் செல்வது உறுதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இருவரில் எவரை பின்பற்றினாலும் நீங்கள் சுவனம் செல்வது உறுதி, இந்த இருவரில் எவரை நீங்கள் வெறுத்தாலும் அவரை நான் வெறுக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் பேனா பிடிக்காவிட்டால் இருந்ததே 17 சஹாபிகளுக்கு தான் எழுத படிக்கவே தெரிந்தது, மற்ற யாருக்கும் எழுத படிக்க தெரியாது. அந்த 17 சஹாபிகளின் எழுத்து முனையில் வந்தது தானே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீசுகள் பெரியவர்களே. அவர்கள் அந்த மெனக்கேடை செய்திருக்காவிட்டால் இன்று நமக்கு ஹதீஸை நாம் பெற்றிருக்க முடியுமா? நினைத்து பாருங்கள். ஒரு ஹதீஸை பெறுவதற்காக பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் செல்லுவார். ஒரு முஹத்தீஸ் ஹதீஸை கோர்வை செய்கின்ற அந்த வேலையில ஈடுபட்ட முஹத்தீஸானவர் ஒரு ஹதீஸை பெறுவதற்காக இந்த கிராமத்திலே ஒருவர் ஹதீஸை வைத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரிடத்தில் அந்த ஹதீஸை பெறுவதற்காக போவார். போனால் இந்த வீட்டில் உள்ளவர் தான் இந்த மகான், அவரிடத்தில் தான் அந்த ஹதீஸ் இருக்கிறது என்று ஊர்க்காரர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் போகிற போது வெளியில ஒரு ஆடு ஒன்று கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டை உள்ளே வர சொல்லி அவர் அழைக்கிறார், உள்ளே வர மறுக்கிறது. உடனே அவர் தன்னுடைய கையில் வைத்திருக்கிற அந்த கீரையை அந்த ஆட்டினுடைய வாய்க்கு அருகாமையிலே கொண்டு செல்கிறார். அதை சாப்பிடுவதற்காக முனைகிற நேரத்தில் அதற்கு கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி காட்டி உள்ளே கொண்டு போகிறார். இதை பார்த்துவிட்டு அவருக்கு அருகாமையிலும் செல்லாமல் திரும்பி வருகிறார். பல ஆயிரம் மைல்கள் சென்ற அந்த ஹதீஸை கோர்வை செய்வதற்காக சென்ற பெருந்தகை அந்த நிகழ்வை பார்த்துவிட்டு திரும்புகிற நேரத்தில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள், வந்தீர்கள், பார்த்தீர்கள், போகிறீர்களே? ஆமாம், போதும், அவரிடத்தில் பெற வேண்டியது அது உண்மையல்ல என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்? ஆமாம், ஒரு ஆட்டை ஏமாற்றி உள்ளே இழுத்துச் செல்பவர் ஆட்களை ஏமாற்ற மாட்டாரா? இவரிடத்தில் இருக்கிற ஹதீஸ் உண்மையாக எப்படி இருக்க முடியும்? எனவேதான் இவருடைய ஹதீஸ் எனக்கு தேவையில்லை என்று போகிறேன் என்பார்கள். அப்படி சேகரிக்கப்பட்ட ஹதீஸ்கள் அந்த உத்தமர்கள் மெனக்கெட்ட காரணத்தால் நமது கைக்கு வந்திருக்கிறது. நபி அவர்கள் அமர்ந்த விதம் இப்படி, நபி அவர்கள் எழுந்த விதம் இப்படி. யாரேனும் அழைத்தால் நபி அவர்கள் முழுமையாக திரும்புவார்கள். நபி அவர்கள் கொஞ்சமாக திரும்பி பார்க்க மாட்டார்கள். பார்க்கிற நேரத்தில் நபி அவர்கள் கண்கள் இப்படி இருக்கும். நபி அவர்கள் ஒருவரை அழைத்தால் ஒரு விரல் கொண்டு அழைக்க மாட்டார்கள், அனைத்து விரலையும் ஒன்றாக சேர்த்து வைத்துத்தான் அழைப்பார்கள். அழைத்த விதம், நபி அவர்கள் சென்றால் எப்படி செல்வார்கள், நடந்தால் எப்படி நடப்பார்கள், அமர்ந்தால் எப்படி அமருவார்கள், படுத்தால் எப்படி படுத்திருப்பார்கள், சிரித்தால் எப்படி சிரிப்பார்கள், உண்டால் எப்படி உண்பார்கள், என்ன அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறார்களே. அவர்களை மிக சாதாரணமாக, மிக கேவலமாக, மிக கீழ்த்தரமாக தன்னோடு பிறந்தவனை கூட மதிக்கின்ற இவன் நபி அவர்களுக்கு அருகாமையில் இருந்து தோழமை கொண்ட சஹாபிகளை, அந்த சஹாபிகளை கண்டுகளித்து அவர்களிடமிருந்து பக்குவம் பெற்ற தாபீன்களை, அந்த தாபீன்களுடைய காலத்திலேயே வாழ்ந்து மறைந்த உத்தமர்களான இமாம்களை, வலிமார்களை சாதாரணமாக பேசுகிறான் என்றால் இவன் லானத்துக்குரியவன், இவன் சாபத்துக்குரியவன், இவன் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து இவன் தப்ப முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலம்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காலம் பெரியவர்களே. இல்மு உயர்த்தப்பட்டுவிடும், கல்வி உயர்த்தப்பட்டுவிடும். வயக்சுருல் ஜஹ்லு, ஜஹ்ல் அதிகமாயிடும், அறியாமை அதிகமாகிவிடும். வயக்சுருல் மௌத்து, மௌத்துகளும் அதிகமாயிடும் சொன்னாங்க. மொத்தம் 15 சொல்லிவிட்டேன். எங்க ஹஸரத் இல்மு உயர்த்தப்படும் சொல்றீங்களே, அது எப்படி என்று கேட்கிறீர்கள். இல்மு உயர்த்தப்படும் என்றால் என்ன பொருள் தெரியுமா? நல்ல தகுதிமிக்க ஆலிம்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்திடுவார்கள், அல்லது அவர்களது சேவைகள் நிறுத்தப்பட்டுவிடும், அவர்களது சேவைகளுக்கு தடை போடப்பட்டுவிடும், அந்த சேவைகள் மக்கள் வரையிலும் போய் சேராமல் போய்விடும், அல்லது அவர்களது மரணம் தான் இல்மு உயர்த்தப்படுவதற்கு அடையாளம். இனி
வயக்சுருல் ஜஹ்லு என்றார்கள், அறிவீனம் அதிகமாகிவிடும் என்றார்கள். படிப்புக்கு குறைவா, பட்டதாரிகளுக்கு குறைவா? என்ன குறைவு பெரியவர்களே? பக்குவம் குறைவு பெரியவர்களே. படித்த பட்டதாரி ஒரு பெண்ணோடு வாழ தெரியாமல் இருக்கிறார். படித்த பட்டதாரி ஒரு குடும்பத்தின் சூழலை புரியாதவனாக இருக்கிறான். படித்த பட்டதாரியாக இருக்கிறான், சூழல் என்னவென்று அதற்கு தோதுவாக தன்னை மாற்றிக்கொள்ள தெரியாதவனாக இருக்கிறான். அறிவு என்பது வேறு, அறிவு என்பது வேறு, புத்தி என்பது வேறு, புத்திசாலித்தனம் என்பது வேறு. அறிவு என்பது வேறு, அறிவாளித்தனம் என்பது வேறு. நபி அவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அறிவு இருக்கும் நிறைய, ஆனா அறிவாளித்தனம் இருக்காது, அவன்கிட்ட ஜஹல் இருக்கும். நல்ல நிறைய நாலேஜ்களை வச்சிருப்பான், ஆனா புத்திசாலித்தனம் இருக்காது. இந்த புத்திசாலித்தனம் இல்லாமல் இருப்பது கஸ்ரத்துல் ஜஹல் என்றார்கள். இது அறிவீனம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக சொன்னார்கள் வயக்சுருல் மௌத், மௌத் அதிகமாயிரும். எங்க பார்த்தாலும் மௌத்து 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 மௌத். மௌத்துக்கு எந்த வகையிலும் காரணமே சொல்ல முடியாது. அந்த மௌத்தை பத்தி நபிகள் சொல்ற போது, கொலை செஞ்சவனை ஏன்டா கொலை செஞ்சேன்னு கேட்டா, நான் எதுக்கு கொலை செஞ்சேன்னு தெரியலன்னு சொல்லுவான். கொலை செய்யப்பட்ட குடும்பத்துல போய் கேட்டா, இவனை போய் கொண்டிருக்கிறாங்க, இவன் எதுக்காக இவன் கொல்லப்பட்டான்னு தெரியலங்க, ஒரு வம்பு தும்புக்கும் போகாதவன் இவனை போய் கொண்டிருக்கிறாங்க. கொல்லப்பட்ட குடும்பத்துக்கு தெரியாது எதற்காக இவன் கொல்லப்பட்டான் என்று, கொலை செய்தவனுக்கே புரியாது எதற்காக தாம் கொலை செய்தோம் என்று. இப்படி ஒரு காலம், கொலை மலிந்து விடும் என்றார்கள், உயிர்களுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் என்றார்கள். இவைகள் அனைத்தும் நிகழுகின்ற நேரத்திலே நிச்சயமாக எதிர்பாருங்கள், பிரச்சனைகளை எதிர்பாருங்கள், சிக்கலை எதிர்பாருங்கள், இடைஞ்சலை எதிர்பாருங்கள், இடையூறுகளை எதிர்பாருங்கள், நெருக்கடிகளை எதிர்பாருங்கள், பறக்கத்தில்லாத நிலைகளை எதிர்பாருங்கள், மனதிலே நிம்மதி இல்லாத நிலைகளை எதிர்பாருங்கள், ரப்பின் தரப்பிலிருந்து சோதனைகள் வருவதை எதிர்பாருங்கள். எந்த அளவுக்கு சோதனை? நபி அவர்கள் இப்படி பார்க்கிறார்கள். சஹாபிகள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ் என்ன பார்க்கிறீர்கள்? இல்லை இல்லை, வீடுகளுக்குள்ளே குழப்பங்கள் வந்து உள்ளே மழை போன்று உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. மழை துளிகள் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வேக வேகமாக வருமோ அப்படி உள்ளே நுழைந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். அந்த காலகட்டம் நபி அவர்கள் பார்த்த காலகட்டம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பார்க்கிறேன் என்றார்களே. இன்றைய நிலை என்ன பெரியவர்களே? கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறோம், குழப்பத்தின் கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்மை காப்பாற்றி வெளியே எடுத்தால் தான் நாம் ஏதோ விமோச்சனம் பெற முடியும் பெரியவர்களே. வல்ல ரஹ்மான் புரிந்தவள் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானா. வாரம் ஒரு மசாலா சொல்லப்பட்டு வந்ததல்லவா? அந்த வகையிலே ஹாஜிகளாக இருப்பவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றால் ஹஜ்ஜிலே வைத்தவர்கள் குர்பானி கொடுப்பது அது ஹஜ்ஜினுடைய அந்த அமல்களிலே ஒன்றது. அந்த குர்பானி போதுமாகாது. இங்கே உங்கள் மீது வளமையாக கடமையாக இருக்கிற குர்பானியை நீங்கள் இங்கே கொடுத்தாக வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்தாக வேண்டும். அங்கே கொடுப்பது நீங்கள் போகின்ற ஹஜ்ஜுக்குள்ள குர்பானி, இங்கே கொடுப்பது உங்களது பொருளுக்காக ரப்பின் தரப்பிலிருந்து கடமையாக்கப்பட்ட குர்பானி, அதையும் இங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த குர்பானியும் நீங்கள் கொடுத்தாக வேண்டும். அங்கு தருகின்ற அந்த குர்பானி இதற்கு போதுமானதாகாது. விளங்கிக் கொள்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி